நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு குல்கந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய்களை இது போல் கேரட் துருவி இருக்கும்ல நம்ம வீட்டில், அது வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லா நெல்லிக்காய்களையும் நல்லா துருவி எடுத்துருங்க. துருவி செய்யும்போது தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா நெல்லிக்காய்களையும் நம்ம துருவி எடுத்துடலாம். இந்த விதை நம்மளுக்கு தேவையில்லை, இதை உரமாக வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா நெல்லிக்காய்களையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய்களை வேக வச்சுட்டு துருவலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ரொம்ப வந்து நெல்லிக்காய் சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்க மெத்தடில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே பண்ணி பாருங்கள், அப்போ தான் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இப்போ இந்த நெல்லிக்காயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயிலேயே அதிகமாக தண்ணி இருக்கும், அதனால் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை வேக வைக்கிறதுனால அதோட சத்து போகாது, அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மண் இல்லாத நயமான வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் கல் ஏதாவது இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வெல்லம் கரையட்டும். இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நெல்லிக்காயிலேயே அதிகம் தண்ணி இருக்கும். வெல்லம் கரையிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில இது போல் கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே வெல்லத்தை சேர்த்து பண்ணுறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வற்றி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இது போல் நீங்கள் விலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தண்ணி இருக்குது. இதெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் முழுமையாக ட்ரை ஆயிருச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நல்ல நயமான தேன் சேர்த்துக்கோங்க, ஒரிஜினலாக இருக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேன் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். முக்கியமாக இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் தேன் சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது, தேன் சேர்த்து நம்ம கலந்துடலாம். இப்போது தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான ஆம்லா குல்கந்து சூப்பராக தயாரிச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். முடிஞ்ச அளவு கண்ணாடி ஜாடி யூஸ் பண்ண பாருங்கள். இது கூட நம்ம விருப்பமான சீட்ஸு நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது இடையிடையில் வாயில் கடிப்படும், அப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பூசணி விதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சீட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற கண்டெய்னரை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுற ஸ்பூனும் நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட ருசி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் குல்கந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.